ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். நான் உங்கள் ஜோதிடர் பிரபாகரன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பேஷ் லீக் ஏறக்குறைய நம்ம மேட்ச் 5 ஆக்சுவலாக மேட்ச் 5லிருந்து ஏறக்குறைய ஒரு 16 மேட்ச். இந்த 16 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் மேக்ஸிமம் நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பிக் பேஷ் லீக்குக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோற்ற 2 மேட்சுமே ஏறக்குறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஓரளவுக்கு பாயிண்ட் வந்து தான் தோற்றுருப்பாங்க. ஸோ அவங்க இந்த புக் ஷெட் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணிக்கிற அளவுக்கும், இல்லை லாஸ் கட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அமைப்பு வந்து தான் நம்ம வந்து அதில் தோக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்திருக்கு. மற்றபடி இதுவரைக்கும் நடந்த மேட்ச், நேற்று மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ டோட்டலாக வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து இந்த ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த வீடியோங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இதில் நிறையா நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிருக்கீங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் எத்தனை மேட்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், இதில் எத்தனை மேட்ச் வந்து புக் ஷெட் லாஸ் கட் அளவுக்கு வந்திருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து நாங்கள் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 5 to 6 ஹவர்ஸ் வந்து நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக டெய்லி உட்காந்து நம்ம இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து யாருமே தவற விட வேண்டாம். இந்த ட்ரேடிங் அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருமே வந்து எந்த ஒரு வாய்ப்பை வந்து விட வேண்டாம். 100% வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஒரு மேட்ச் வந்து பெய்டாக பண்ணுறோம். இன்னொரு மேட்ச் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ புதுசாக வரக்கூடிய ஆட்கள், நிறைய நண்பர்கள் இப்போ வந்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ட்ரேடிங் தெரியாது. பட் வந்து எனக்கு வந்து இது கற்றுக்கணுன்னு ஆசை. ஸோ நான் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புக் ஷெட் லாஸ் கட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக கற்றுக்கங்க. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து புக் ஷெட்னா என்ன, லாஸ் கட்னா என்ன, அந்த 2 சைட் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பைசா கணக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கிடையாதுங்க. 100% நான் வந்து ஜோதிடர். எங்களுடைய பரம்பரை தொழில் வந்து ஜோதிடம் தான். ஸோ நாங்கள் முழுக்க முழுக்க ஜோதிடம் தான் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்கோம். இது ஏன் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நிறைய வீடியோஸ்லாம் நம்மளுக்கு ஐபிஎல்லேருந்து 2, 3 வருஷமாக நம்ம வந்து இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்காகவும், அதே மாதிரி ஆருடம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து நிறைய நண்பர்கள் புதுசாக டெலிகிராம் சேனலில் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆருடம் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. ஸோ அதை மூலிமா நாங்கள் ட்ரீம் டீம் போட்டு நாங்கள் ஓரளவுக்கு வெற்றி வந்து நிறையா வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆருடம் வந்து சில டைம் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் கூட சேர்ந்து ஆருடமும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சில சஜஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் எல்லா மேட்ச்சுக்குமே மேக்ஸிமம் ஆருடம் அப்படிங்கிறதும், ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து முக்கியமான தகவல். அதனால தான் உங்களுக்கு இதை வந்து சேனலில் வீடியோவாக போட்டு நான் உங்களுக்கு தகவலை பரிமாறுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர். ஸோ நமக்கு வந்து வெற்றியா இருக்குது, தோல்வியா இருக்குங்கிறத நம்ம கணிக்கிறோம்.
பட் நீங்க ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள வந்துட்டீங்கன்னா, என்னதான் ஒரு ஜோதிடர் கரெக்டான பெர்சன்டேஜ் ஒரு 100% கரெக்ட்டா ரிசல்ட் குடுக்குறாரு அப்டின்னாலுமே கூட, நீங்க வந்து புக் ஷெட் ஆர் லாக்ஸ் கட் இதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்கணுமே தவிர, ஜோதிடத்துல வந்து கரெக்ட்டா சொல்லிட்டாரு. ஸோ, அதனால நம்ம வந்து கண்டிப்பா அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி ட்ரேடரா நீங்க யோசிக்கக்கூடாது. நீங்க ட்ரேடிங் அப்படின்ற மாரி உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடர். ஸோ, இத வந்து பெட்டிங்கா பண்றதும், ட்ரேடிங்கா பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ, அப்படிங்கும்போது 100% நமக்கு கரெக்ட்டா வருது அப்படின்னாலுமே கூட, நம்ம லாஸ் கட்டோ, இல்ல வந்து அ புக் ஷெட்டோ நம்ம பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம். இல்ல எனக்கு நெறைய அமௌண்ட் வருது, நான் நெறைய விடணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி உள்ள போட்டு நீங்க லாஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறா போய் முடிஞ்சிரும். ஸோ எப்பயுமே நீங்க பிரெடிக்ஷன்ஸ் வாங்கணும்னாலும் சரி, நீங்க ஒரு ட்ரேடரா மட்டும் தான் நீங்க இருக்கணுமே தவிர, சரிங்களா? முழுமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டிங் போட்டுட்டு விட்டுட்டு லாஸ் ஆயிட்டு, நம்ம வந்து ரொம்ப மன உளைச்சல் அப்படிங்கிற மாரி ஆகக்கூடாது. ஸோ நீங்க எவ்வளோ அது ரூ. 100 பெட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ரூ. 1,00,000 நீங்க பெட் பண்ணாலும் சரிங்க. ஒரு உங்களுடைய அனுபவம் மட்டும் தான் இதில மெயினா வேலை செய்யும். அதே மாரி நம்ம ப்ரிடிக்ஷன்ஸும் இது வந்து எனக்கு நாம ப்ரிடிக்ஷன்ஸ் கத்துக்கிட்டது நம்ம ட்ரேடிங் கத்துக்கிட்டதுனால, நம்ம சில விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? மத்தபடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. தெரியாத நண்பர்கள், புதுசா நான் ட்ரேடிங்ல வரணும்னு நெனைக்கிறேன், ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறவைங்க கண்டிப்பா லாக்ஸ், கட், புக் ஷெட், டூ சைட் ப்ராஃபிட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப எவ்வளோ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? இந்த மாரி சில விஷயங்கள் அனுபவ ரீதியா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, டக்குனு நான் வந்து போட்டு ரூ. 1000 இன்னைக்கு நான் போட்டுறேன். ஸோ ஒரு 5000 நான் கட்டிர்றேன். எனக்கு வரட்டும் அப்படின்ற அளவுக்கு திடீர்னு இறங்கக்கூடாது. கண்டிப்பா அந்த மாரி பண்ண முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா, இப்ப நம்மள நம்பி வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில, நான் வந்து முழுமையா வந்து உங்களுக்கு லாஸ் கட் புக்ஸ் பண்றதுக்கான நேரம் இல்ல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏன்னா இதிலேயே சில மேட்சஸ்லாம் நம்ம குடுத்துருக்கோம். லாஸ் கட்டு, புக் ஷெட்டு இந்த மாரி புக் செட் பண்ணிக்கோங்க, லாஸ் கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐபிஎல்ல கண்டிப்பா அப்படி குடுக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம். ஆனால் 100க்கு 100% நீங்க வந்து நீங்களா இண்டிவிஜுவலா இத லேர்ன் பண்ணிக்கிறது மூலியமா மட்டும் தான் உங்களால ஒரு பெனிஃபிட் அடைய முடியும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு ஒரு ஹாபியா உங்களுடைய தொழில் போக இத ஹாபியா செய்யுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களால இது பெனிஃபிட் அடைய முடியும். இது முழுமையா வந்துட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா குழப்பிக்கிட்டு பயங்கரமா மாட்டிக்குவீங்க. ஸோ, இது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ங்கிற வேணாம். இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். சரிங்களா? ஒரு விஷயத்த பெட்டிங்கா நம்ம யூஸ் பண்றதும், அதே மாரி ட்ரேடிங்கா ஒரு ட்ரேடரா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்த மட்டும் தான் நான் இப்ப உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பகிர்ந்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டிங்கா நீங்க கொண்டு போறதும், ட்ரேடிங்கா கொண்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் இன்னைக்கு நான் ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் எடுத்தா போதும். இல்ல ஒரு ₹1000 என்னால ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சா போதும். அப்படின்னு மாசம் 30 நாள் கஷ்டப்பட்டு ஒரு 30 ஒரு 25 அப்படி சம்பாரிச்சு, அப்படி ஒரு ட்ரேடரா இருக்கிறதுக்கும், இல்ல 10,000 எனக்கு நான் பேட்ச்ல புடிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 9,000 10,000 மேட்ச் போய் தோத்துட்டேன். நான் ரூ. 6,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு போயிருச்சு. அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு அனுபவ ரீதியா மட்டும் தான் வரும். ஸோ, புதுசா அ ட்ரேடிங்க்குள்ள வரவங்க யாரும் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் ஒரு 1 வருஷமோ, இல்ல 2 வருஷமோ தொடர்ந்து இந்த ஃபீல்டுல கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு ப்ராஃபிட் அடையணும். ஒரு பிசினஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்டின்னா, அந்த பிசினஸ்ல வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் அடையணும். அது மட்டும் தான் நோக்கமே தவிர, ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு உட்காந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைன்றது தயவு செஞ்சு யாரும் போயிறக்கூடாது. சரிங்களா? ஸோ, நம்ம செய்யக்கூடிய வேலையில கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்ப நானு ஜோதிட துறையில இருந்தாலும், ஜாதகம் பார்க்கறதுக்கே நேரம் கரெக்ட்டா இருக்கு. இருந்தாலும் இது ஏன் நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது, இது 10 பேர்த்துடைய ஒரு வாழ்க்கை தரத்த வந்து கண்டிப்பா உயர்த்தும். சரிங்களா? அதே மாரி இந்த ட்ரேடிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ, இதுக்காக நம்ம ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்து சரிங்களா? நம்ம குடுத்துட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில இது கரெக்ட்டான வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆ நான் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வந்து அ ட்ரேடரா இல்ல பெட்டரா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பெட்டிங்கா பண்றதுக்கும், இல்ல ஒரு ட்ரேடரா இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. அது கண்டிப்பா அனுபவப்பட்டா மட்டும் தான் அனுபவ ரீதியா வந்தா மட்டும் தான் உங்களால இத அ நீங்க அத கரெக்ட்டா பண்ண முடியும். சரிங்களா? நான் இத வந்து
ஒரு ஜோதிடரா, இல்ல இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆளா, நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் தான் தவிர, சரிங்களா, நான் வந்து எந்த ஒரு அட்வைஸுமே நான் பண்ணல. சரிங்களா, அது கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய அனுபவத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அத நீங்க கொஞ்சம் தெளிவாக்கிக்கங்க. சரிங்களா? ஆ புதுசா வரக்கூடிய நண்பர்கள், சரிங்களா, டெலிகிராம் சேனல்ல இந்த பிக் பாஸ் லீக்குக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் குடுக்குறோம். நம்ம நெறைய மேட்சஸ் வந்து ஃப்ரீயா தான் குடுத்தோம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலை, ஒரு நாணயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இருந்தா மட்டும் தான் அது முழுமையடையும். எப்படி வந்து எல்லா ஒரு கலைக்குமே ஒரு குருநாதர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, அதே மாரி எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்காகத்தான் இப்ப வந்து ஒரு மேட்ச் வந்து பெய்டாவும், இன்னொரு மேட்ச் வந்து ஃப்ரீயாவும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேங்க. சரிங்களா? இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜோதிடரா சொல்றேன் பாருங்க. பொதுவா வந்து நீங்க கிரக அமைப்புகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய காலச்சக்கரத்த பார்த்திருப்பீங்க. கிரக கட்டங்கள பார்த்திருப்பீங்க. ராசி கட்டத்த பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சூரியன், சந்திரன், தகப்பன், தாய் சரிங்களா? அந்த 2 ஸ்தானமும் அதாவது கடகம், சிம்மம் இந்த 2 ஸ்தானமும் சேர்ந்து ஒரு குழந்தைங்கிறது உருவாகுது. சரிங்களா? அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புதனுடைய அமைப்பு ஏறக்குறைய மிதுனமும், ஆ கன்னியும். இந்த 2 பேருக்குமே புதன் பகவானுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது அவங்களுக்கு தேவையான சரிங்களா, ஒரு வீடு, வாகனம், ஒரு புத்து, அறிவு ஸோ இந்த விஷயங்கள நிர்ணயிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது புதன், அதாவது மிதுனமும், கன்னியும். அதுக்கு அடுத்தபட்சமா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆ சுக்கிரனுடைய அமைப்பு. அதாவது ரிஷபமும் ரிஷபமும், துலாமும். இந்த 2 ராசிகளுக்குமே அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது என்ன குடுப்பாரு? உங்களுக்கு ஒரு கவர்ச்சியையும், சரிங்களா? அதேமாரி உங்களுக்கான வாழ்வியல் முறையையும், சரிங்களா? நீங்க எப்படி வாழப் போறீங்க? எப்படி இருக்க போறீங்க? அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள குடுக்கக்கூடியவர் வந்து சுகத்தையும், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவான். அவர் வந்து ஏறக்குறைய ஆ நமக்கு ரிஷபத்திலயும், துலாம்லயும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய ஆதிக்கம் வரும். உங்களுக்கான வீடு, வாகனம், அதேமாரி உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய வீரியம், எல்லா சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தையும் குடுக்குறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேசம் மற்றும் விருச்சகம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, தனுசு இருப்பாரு. அதாவது குரு பகவான். மீனம் மற்றும் தனுசு. இது 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஆதிபத்தியமா இருப்பாரு. இது ஏன் அப்படி நம்ம டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னா, இது எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் இருக்கு. ஒரு முறை இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த மீன ராசிக்கும், தனுசு ராசிக்கும் குரு பகவான் ஆதிபத்தியமா இருப்பாரு. உங்களுடைய மனைவி ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுக்கு மனைவியா இருக்கட்டும், நீங்க வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தா இருக்கட்டும், எல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய ஆட்கள் வந்து குரு பகவான் தான். ஸோ, அதனால தான் அந்த இடத்துல வந்து 2 இடத்துலயுமே குரு பகவான் இருப்பாரு. இதுல கடைசியா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான வாழ்க்கையில உங்களுக்கான குடும்பம், உடல், அறிவு, புத்தி, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு ஸ்தானம், எல்லாத்தையுமே உங்களுக்கு கல்வி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு குடுத்திருந்தாலும், கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மகரம் மற்றும் கும்பம். இந்த 2 லக்னம், இந்த 2 ராசியுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய ஆதிபத்தியம் இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா கர்மாதிபதி. சரிங்களா. இந்த கர்மாதிபதி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்குமே உங்களுக்கு குடுக்கப்பட்ட விஷயங்கள நீங்க எப்படி வாழ்ந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு தர்ம நெறிகளை கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கான அ பாவ புண்ணியங்கள செஞ்சிருக்கிறீங்க? அப்படிங்கிறத கணக்கெடுத்து, அடுத்த பிறவியில வந்து உங்களுக்கான கிரக அமைப்புகள் நிர்ணயிக்கக்கூடிய தர்ம கருமாதிபதி வந்து சனீஸ்வர பகவான். அதனால தான் 2 பகவான் இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, சூரியன் மற்றும் சந்திரன் இருப்பாங்க. அதாவது தாய் மற்றும் தகப்பன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுறதுலருந்து லாஸ்ட்ல நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா, நம்மளுடைய ஆயுட்காலம் முடியிற வரைக்கும் இருக்கக்கூடிய அ கர்ம வினைகளுடைய பலான்கள கணக்கெடுக்கிறவரா சனீஸ்வர பகவான் இருப்பாரு. தர்ம கர்மாதிபதி. மகரம் மற்றும் கும்பத்துல. ஸோ, நம்ம என்ன செஞ்சாலுமே சரிங்க, நம்மளுடைய செயல்பாடு, நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி குடுக்கப்படுகிறது. அதே மாரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய நடந்துக்கக்கூடிய முறை, எந்த இடத்துல நம்ம நேர்மையா இருக்கிறோம், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒருத்தர்ட்ட எப்படி பேசுறோம், மனசளவுல எந்த அளவுக்கு பாதிப்ப குடுக்குறோம், அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எந்த எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இத எப்படி ஹேண்டில் பண்றோம், அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே வந்து கணக்கெடுத்து சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வாழ்வியல் முறைய குடுக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் தான். தூய்மை, ஒழுக்கம், நேர்மை இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி அவரு தாங்க. சரிங்களா? இந்த தகவல் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா,
பொதுவா ஜாதக கட்டம் அப்படிங்கிற வந்து ஜாதக கட்டம், ராசி இது வந்து 12 ராசி காலச்சக்கரத்தின் அடிப்படையில மேஷம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில தான் அடிப்படையில தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஆனால், இது இப்படிதான் இதுக்காக தான் வச்சிருக்காங்கன்றது நம்ம குருநாதர் நமக்கு சொல்லிக் குடுத்த விஷயங்க. சரிங்களா? இத இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? அதுக்காக தான் பகிர்ந்துக்கிறேன். இதில ஏன் மெயினா இந்த விஷயம் சொல்றேன்னா, அந்த கடைசியா இருக்கக்கூடிய பகவான் வந்து சனீஸ்வர பகவான், தர்ம கர்மாதிபதி. ஸோ நம்ம இந்த காலத்தில இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பிறப்பெடுத்துட்டு வந்தது ஜனனம் முதல் மரணம் வரை எப்படி நடந்துக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? சரிங்களா? எப்படி தர்ம நெறியில செயல்றோம்? அப்படிங்கிறத பொறுத்து தான் அதாவது அடுத்த ஜென்மத்துடைய பலான் பலன்களும் இருக்குது. ஸோ அப்படிங்கம்போது, சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு ஏறக்குறைய வந்து எல்லாத்துக்குமே வந்து அவரு அவரு நெனச்சா தான் எல்லாமே சாத்தியமாகும். புரியுதுங்களா? அப்படிங்கிற பட்சத்தில ஏன்னா ஓ ஓப்பன் ஆகுறது என்னமோ வந்து வாழ்க்கை துவங்குறது என்னமோ சூரியன், சந்திரனா இருந்தாலுமே, கடைசியா முடியறதுங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் கையில தான் நம்மளுடைய குடுமி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல நம்மளுடைய குடிமை யாருகிட்ட இருக்குன்னா, சனீஸ்வர பகவான் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பேராசை அப்படிங்கிறதும் அழிவு. சரிங்களா? அதுக்காக ஆசைப்படாமலும் வாழ முடியாது. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை விஷயங்கள நெறிமுறையா கரெக்ட்டான முறையில வாழ்றதுங்கிறது நம்முடைய கடமை. அது வந்து இத்தோட முடியறது கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த ஆத்மாவோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால, நண்பர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கரெக்ட்டான நெறிமுறையில ஒரு தொழில் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா நம்ம வச்சு, அதுக்கேத்த மாரி வந்து உழைச்சு, ஆ பேராசைப்படாமல் உழைப்ப மட்டுமே நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, "கடமை எய்தியே பலன் எதிர்பார்க்காதேன்னு" அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி கடமையை மட்டும் கரெக்ட்டா செஞ்சால், கண்டிப்பா "தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்" அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி, கண்டிப்பா முயற்சி இருக்கும் பட்சத்துல, கண்டிப்பா நமக்கு வெற்றிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் கடவுள் கண்டிப்பா கை குடுப்பாருங்க. இந்த சின்ன தகவல உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். அதுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். ஆ மெயினா இந்த பிக் பாஸ் லீக் ஆ ஆ ஓப்பன் அதாவது பிக் பாஸ் லீக் வந்து விளையாடுறவங்க, இல்ல மத்த வந்து ட்ரேடிங் இதுல விளையாடக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்தது ஸ்மாஷ் பிரிடிக்ஷன்ஸ் நெறையா டோர்னமென்ட் T10 பிரிடிக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே நெறையா குடுக்கறதுக்கான ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ இது கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஆ நெறையா ஒ ஐபிஎல்லேருந்தே எனக்கு தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்கிறீங்க. நெறைய இடங்கள்ல நான் சில இடங்கள்ல ரொம்ப தோல்வி அடைஞ்சாலுமே, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்லைங்க. ஒரு சில ஏன்னா உங்க உங்க மூலியமா தான் நான் உருவாகி வந்தேன். ஆக்சுவலா வந்து நீங்க குடுத்த ஏன்னா நான் ஒரு நமக்கு ஜோதிடரா இருக்கோம். நம்ம இந்த பிரிடிக்ஷன் துறைக்குள்ள வரும்பொழுது, உங்களுடைய அ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அப்ரிசியேஷன்ஸ் தான் எனக்குள்ள ஒரு 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 இதுல வந்து நல்லா பண்ணணும் அப்டின்ற ஒரு ஆர்வம் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதுல வந்து நமக்கு மெயினா ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல நமக்கு கை குடுத்துருக்கு. அதுக்கான பாராட்டுகளும் வந்திருக்குது. பாராட்டின அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம மூலியமா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்றோம். கண்டிப்பா உறுதுணையா இருங்க. கண்டிப்பா வெற்றி நடக்கும். ஆ ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேனலுடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கு. சேரணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா சேர்ந்துக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.